ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2011 ஒரு இங்கிலீஷ் சர்வைவல் த்ரில்லர் படமாக வெளியான த கிரே. இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஒரு வேட்டைக்காரனாக இருக்கக்கூடிய படத்துடைய கதாநாயகன் ஒரு தருணத்தில் ஒரு விமான விபத்தில் மாட்டிக்கிறார். இதுக்கப்புறம் இவரும் சரி, இவர் கூட இருந்த நபர்களும் சரி, இவங்க எல்லாரும் உயிர் பொழைச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் ஜான் ஓட்வே. இவர் பேசிக்காக ஒரு ஹண்டர், அதாவது வேட்டைக்காரர். இவர் அலாஸ்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் கம்பெனி, அந்த ஆயில் கம்பெனிக்காக வேலை பார்க்குறாரு. என்னங்க இவருடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் சொன்னேன் ஒரு வேட்டைக்காரனை, அதனால் ஒரு நல்ல ஷூட்டரும் கூட இவர். அங்கே அது ஒரு பனிப்பிரதேசம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல இந்த எண்ணெய் கம்பெனியை சேர்ந்த தொழிலாளர்கள் அவங்க ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, அங்கே அந்த பனிப்பிரதேசத்தில் வாழக்கூடிய ஓநாய்கள் இருக்கு இல்லையா, இது இவங்களை தாக்குறதுக்காக அப்பப்போ அங்கே வந்துடும். அந்த டைமில் அந்த ஓநாய்களை சுட்டு வீழ்த்துறது தான் நம்ம படத்துடைய கதாநாயகனுடைய வேலை. இதைத்தான் அந்த ஆயில் கம்பெனியில் இவர் பார்த்துட்ருக்காப்புல. பட் என்னதான் இருந்தாலும் எல்லாருடைய வாழ்க்கை மாதிரி இவருடைய வாழ்க்கையும் சராசரியாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த வாழ்க்கையில் இவருக்கு ஒரு பிடித்தமே இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவருடைய மனைவி இப்போ இல்லை. தான் மனைவி மேலே உயிரையே வச்சிருந்த ஒரு நபர், தான் மனைவி அளவுக்கு தன்னை அந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக எந்த ஒரு விஷயத்திலையும் தாங்கி தாங்கி பார்த்துக்கிறது யாருமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி ஒரு தனிமரமாக நிற்கிறோம். இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை வாழணுமா? நம்ம என்னத்தை பெருசாக இவங்க கொடுத்த சம்பளத்தில் நம்ம வாழ்ந்து அப்படி எதுக்கு வாழணும்? தான் மனைவி இல்லாத ஒரு வாழ்க்கையே வேண்டாம், நம்ம சூசைட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கான சில முயற்சிகளையும் எடுக்கிறாரு. ஆனால் இவருடைய போதாத நேரம் எந்த ஒரு தருணத்திலையும் கடைசியாக சூசைட் பண்ணி இவர் இறந்து போகலை. இப்படி ஒரு நாள் இவர் துப்பாக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காப்புல. அந்த தொழிலாளர்கள் வேலை பார்க்கும்போது ஒரு ஓநாயை இவங்களை தாக்கலாம் அப்படின்னு ஓடி வருது. லாங்கில் இருந்து அந்த ஓநாயை சுட்டு வீழ்த்துறாப்புல. இவர் பக்கத்தில் போய் பார்த்தா தன்னுடைய கடைசி மூச்சை இழுத்துட்டு அந்த ஓனாய் இறந்து போகுது. இதை பார்க்கும்போது நம்மளால சரி, நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வரும், இப்படி ஒரு மரணம் வரும், பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்காப்புல. இதுக்கு அடுத்த நாள் இவர் ஒரு ஃப்ளைட்டில் ஏறி ஒரு இடத்துக்கு போகிறாரு. இவர் மட்டும் இல்லை, பல பேர் அந்த ஃப்ளைட்டில் கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஃப்ளைட்டு கிளம்பும் போது நல்லா தான் டேக் ஆஃப் ஆகுது. ஆனால் அந்த ஃப்ளைட்டில் ஏதோ பஞ்சாயத்து ஆக போகுது அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது. ஏன்னா போகும்போது ஆன் த வேலையே சில மெக்கானிக்கல் இஷ்யூஸ் அந்த ஃப்ளைட்டில் வந்துடுது. அங்கங்கே ஷார்ட் சர்க்கியூட் ஆகி வெடிக்குது உள்ளேயே. இதில் இன்றைக்கி சம்பவம் தரமாக காத்துட்ருக்குடோய் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க எல்லாம் தயாராகிறாங்க. ஆளாளுக்கு சீட் பெல்ட் எல்லாத்தையும் டைட்டாக ஃபேஷனும் பண்ணுறாங்க. இப்படி இருக்கிற தருணத்தில் கடைசியாக அந்த ஃப்ளைட்டு மிகப்பெரிய விபத்தை சந்திக்குது. அந்த பனி பிரதேசத்துலேயே எங்கேயோ ஒரு இடத்துல போய் விழுந்து நொறுங்குது. ஆனால் கதாநாயகன் கண்ணு முழிச்சு பார்த்தா, அப்போ தான் சுயநினைவு வந்து கண்ணு முழிச்சு பார்க்குறாப்புல. பார்த்தா எங்கேயோ கிடக்கிறாரு. சுற்றி பார்த்தா ஒரு வயலை காணோம். அந்த மாதிரி அந்த பனி பிரதேசத்தில் -10 டிகிரிக்கு மேலே இப்போ வந்து கூலிங் ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல தனியாக கிடக்கிறாப்புல. இவர் அப்போ தான் அந்த சுயநினைவு வந்து எந்திரிச்சு போய் பக்கத்தில் பார்த்தா, இவர் எங்கே கிடந்தாரோ அங்கேருந்து ஒரு 100 அடி தூரத்தில் சுக்கு சுக்காக நொறுங்கி போய் அந்த ஃப்ளைட் அங்கே கிடக்குது. ஆனால் உள்ளே இருந்து ஹெல்ப் மீ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேருடைய கதறல் சத்தம் இந்த மாதிரியெல்லாம் கேட்குது. இதுக்காக நம்ம கதாநாயகன் வேகமாக இங்கேருந்து ஓடி போய் உள்ளே யார் யாரெல்லாம் உயிரோடு மீட்க முடியுமோ எல்லாத்தையும் மீட்கிறாப்புல. இதில் கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேர் தான் ஃபைனலாக உயிர் பொழைக்கிறதே. ஆனால் அவங்க உயிர் பொழைக்கிறதுங்கிறது இப்போதைக்கு தற்காலிகமாக உயிர் பொழைச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஏன்னா இவங்கெல்லாம் பெர்மனண்ட்டாக ஒரு சர்வைவராக மாறுவாங்களா அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா பல கிலோமீட்டருக்கு ஒன்றுமே கிடையாது, வெறும் பனி பிரதேசம். அது இங்கேருந்து நம்ம எந்த பக்கம் போகிறோம் எதுவுமே கிடையாது இவங்ககிட்ட. இங்கேருந்து எங்கிட்டு போகிறோம் என்ன ஏதுன்னு ஐடியாவே கிடையாது எல்லாத்துக்கும். இந்த குழுவுக்கு கிட்டத்தட்ட ஒரு தலைவன் மாதிரி இருந்து மேக்சிமம் நம்ம இங்கேருந்து உயிர் தப்பிக்கிறதுக்கு பார்க்கலாம். முதல்ல யாருக்கிட்டையாவது தீப்பெட்டியோ இல்லை இந்த லைட்டரோ இருக்கா, முதல்ல நம்ம தீயை பற்ற வச்சு கொஞ்சமாவது குளிர் காயணும். ஏன்னா இங்கே -10 டிகிரிக்கு மேலே இப்போ போய்கிட்டு இருக்கோம். நம்ம உறைஞ்சி இந்த பனியிலேயே செத்து போவோம். முதல்ல தீயை பற்ற வச்சு கொஞ்சம் குளிர் காயணும். நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது சில விஷயங்கள் இந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி இல்லை வெளியே இருந்தாலும் சரி இதை கண்டுபிடிக்கணும். இதுக்கப்புறம் இந்த 2 வேலையும் முடிச்சுட்டு நம்ம அடுத்து இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரயாணத்தை இவருடைய தலைமையில் கடைசியாக இந்த குழு மேற்கொள்கிறாங்க. இதுக்கப்புறம் இறுதியாக இவங்களுக்கு என்ன இதுக்கப்புறம் நடந்தது, எல்லாரும் உயிர் பொழைச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, லியம் நீசனுடைய பர்ஃபார்மன்ஸு. சான்ஸே இல்லாத ஒரு பிரில்லியண்ட்டான ஆக்டர். ஹாலிவுட்டில் தமிழில் எம்ஜி அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் உண்டு, மினிமம் கேரண்டி. அதுவும் ஒரு சில ஹீரோஸுக்கு இந்த பேர் உண்டு. இவர் ஒரு மினிமம் கேரண்டி ஹீரோ. இவருடைய படங்கள் கண்ணை மூடிட்டு தைரியமாக வாங்கலாம்.
கையை கடிக்காது. வாங்கின படம் அட்லீஸ்ட் பிரேக் ஈவன் பாயிண்டில் லாஸும் இல்லாமல் ப்ராஃபிட்டும் இல்லாமல் கூட போயிருமே தவிர நட்டம் அப்படின்னு பெரிய அளவுக்கு ஆகாது அப்படின்னு ஒரு பேச்சு உண்டு. அந்த எம்ஜின்னு சொல்லுவாங்க. அதை ஹாலிவுட்டில் என்கிட்ட கேட்டிங்கன்னா எவ்வளவோ ஆர்டிஸ்ட், எவ்வளவோ பெரிய பெரிய ஹீரோஸ் இருந்தோம், லியம் நீசனும் மிகப்பெரிய ஹீரோ. ஆனாலும் இவர் ஒரு எம்ஜி ஹீரோ அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இவருடைய படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு அந்த படத்தை பார்க்கலாம். ஏங்க அந்த படத்தை பார்த்தேன், இது ஒரு மோசமான மொக்க படங்க அப்படின்னு லியாம் நீசனுடைய படங்கள் அவ்வளவு லேஸில் அந்த செக்மெண்ட்டில் விழுகவே விழுகாது. எத்தனையோ படங்கள் இருக்குது அவருடைய. அன்னோன் படங்களாகட்டும், நான்ஸ்டாப் படங்களாகட்டும், டேக்கன் அதனுடைய சீரீஸ் ஆகட்டும், எல்லாமே ஒன்றுமே அந்த அளவுக்கு தரமான படங்களாகத்தான் இவருக்கு அமையும். அப்படி ஒரு படம் தான் இது, த கிரே. கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு படம். எந்த இடத்துலையும் பெருசாக போங்க பஸ் உங்களை நம்பி நான் பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் உங்களுக்கு வரவே வராது. அந்த அளவுக்கு ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸை நம்மளால் கொண்டு வந்துருவாப்பில் ஸ்க்ரீனில். அதுலேயும் குறிப்பாக படம் ஆரம்பித்து ஒரு 4-5 நிமிஷத்துக்குள்ளேயே தன்னுடைய மனைவி இல்லை அப்படிங்கிறது கதாநாயகனுக்கு எவ்வளவு பெரிய இழப்பு அப்படிங்கிறத அந்த அளவுக்கு தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ்லேயே கொண்டு வந்துப்பாப்பில். ஒரு கன் எடுத்து வாயில் வச்சுட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டு உட்காந்துருப்பார் அந்த பனிப்பிரதேசத்தில் ஒரு இடத்துல. அந்த சீன் பாருங்கள், அவ்வளோ ஒரு சோல்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸு சூப்பராக பண்ணியிருப்பார் லியம் நீசன். இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி நிச்சயமாக நீங்கள் சொல்லணும். இந்த படத்தில் ஒரு சில இடங்களில் சும்மா தீப்பந்தம் இதெல்லாம் பொருதி உட்காந்துருக்க மாதிரி ஒரு சில காட்சிகள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் லைட்டிங் பண்ணியிருக்காங்க. எங்கே பண்ணாங்கன்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த படம் பாருங்கள், நான் சொல்கிற சீன் எங்கே வருங்கிறது படம் பார்க்கும்போதே உங்களால் யூகிக்க முடியும். அதெல்லாம் வெறும் தீப்பந்தத்தில் எடுத்த மாதிரியே தான் தெரியும். ஆனால் 3 சைடில் இருந்து அந்த சீனுக்கெல்லாம் லைட்டிங் பண்ணியிருக்காங்க. அதை நான் சொன்னேன், எந்த இடம்னு சொன்னால் உங்களுக்கு சுவாரஸ்யமே போயிடும். நீங்கள் படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த இடத்த தான் ஆரம்பி சொல்லியிருப்பாருன்னு. ஸோ அந்த அளவுக்கு லைட்டிங் எங்கே பண்ணாங்கன்னே தெரியாமல் சும்மா தண்ணி மாதிரி தட்டி தூக்கியிருப்பார் சினிமாட்டோகிராஃபரு. அப்படி இருக்கும். அதுவும் நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி இந்த பனிப்பிரதேசத்தை சார்ந்த ஒரு கதை அப்படிங்கிறனாலே அந்த டார்க் டோனை செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த படத்திற்கு மிகப்பெரிய ஹைலைட்டு, மிகப்பெரிய அழகு. சூப்பராக இருக்கும் சினிமாட்டோகிராஃபி. அதே மாதிரி இந்த படத்துடைய மியூசிக்கை நிச்சயம் நீங்கள் சொல்லணும். நான் சொன்னேனே லியம் நீசன் அந்த முதல் 4 நிமிஷத்துக்குள்ளே பர்ஃபார்மன்ஸில் கொண்டு வந்திருப்பாருன்னு. அது அவருடைய பர்ஃபார்மன்ஸ்னால் மட்டும் சாத்தியமான விஷயம் கிடையாது. முதல் ஒரு 4-5 நிமிஷத்துக்குள்ளேயே மியூசிக் டைரக்டர் அவருடைய ரீரெக்கார்டிங் அந்த பிஜிஎம்ஸை பாருங்கள். அந்த 4 நிமிஷத்துக்குள்ளே மனைவி இல்லை, நம்ம எதுக்கு வாழணும், இதுக்கு நடுவில் ஒரு வயலின் பீஸு, ஒரு பியானோ 2 மிங்கிலாகி ஒரு பீஸ் ஒன்று வரும். அந்த அளவுக்கு அற்புதமாக சோல்ஃபுல்லாக அந்த 4 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த விஷயத்தை நமக்குள்ளே கடத்திருப்பாங்க. நம்பகத்தன்மையோடு இருக்கும் அந்த காட்சி. ஹீரோ இவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு அவ்வளவு சூப்பரான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படத்துக்கு. இதெல்லாம் தாண்டி இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே பெரிய அளவில் நான் சொன்ன மாதிரி எங்கேயுமே போர் அடிக்காத ஒரு ஸ்க்ரீன் பிளே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. எவ்வளவோ சர்வைவல் த்ரில்லர்ஸ் படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சர்வைவல் த்ரில்லர் படங்களில் ஒரு படம், சூப்பரான ஒரு படம். தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். அடல் காரண்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்தில் செக்ஷுவல் கான்டென்ட் அப்படின்லாம் எதுவும் பெருசாக கிடையாது. ஆனால் இந்த ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள் அப்படி இப்படின்னு இருக்குது. ஏன்னா அந்த ஓனாயை சுட்டு வீழ்த்துற சீன்ஸ் அப்படி இப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு பாருங்கள். மற்றபடி என்ன பொறுத்தளவுக்கு இந்த படம் இந்த ரத்தம் தெரிக்கக்கூடிய காட்சிகள்லாம் ஓகேனா நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோட பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு படம் தான் இது. இந்த படம் ஜியோ சினிமாஸில் உங்களுக்கு சப்டைட்டிலோடு அவைலபிளாக இருக்குது. பார்க்குறவங்க பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7/10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப்.